பாலம் உருவாவதை நோக்கிய வண்ணம் எல்லோருக்கும் ஆசி கூறிக்கொண்டிருந்தனர். அனுமனும் பாறைகளை பெயர்த்தெடுத்து அவற்றின் மீது ஜெய் ஸ்ரீராம் என்ற அக்ஷரங்களை செதுக்கி கடலில் எரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே சனீஸ்வர பகவான் தோன்றி ஸ்ரீ ராமலட்சுமணர்களை வணங்கி, பிரபு, அனுமனுக்கு 7.5 சனி பீடிக்கும் காலம் தொடங்குகிறது. என்னை தவறாக எண்ணாதீர்கள். என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள் என்று வேண்டினார். எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம், அதுபோல உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். முடிந்தால் அனுமனை பீடித்து பாருங்கள் என்றார் ஸ்ரீராமன். உடனே சனீஸ்வர பகவான் அனுமன் முன் தோன்றி, ஆஞ்சநேயா, நான் சனீஸ்வரன். இப்பொழுது உனக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. உன்னை பீடித்து ஆட்டி படைக்க உன் உடலில் ஒரு இடம் கொடு என்றார். சனீஸ்வரா, ராவணனின் சிறையில் இருக்கும் சீதாதேவியை மீட்க நாங்கள் இலங்கை செல்லவே இந்த சேதுபந்தன பணியை ஸ்ரீ ராமசேவையாக ஏற்று தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த பணி முடிந்ததும் நானே தங்களிடம் வருகிறேன். அப்பொழுது என் உடல் முழுவதுமே தாங்கள் வியாபித்து என்னை ஆட்கொள்ளலாம் என்றான் அனுமன். ஆஞ்சநேயா, காலதேவன் நிர்ணயித்த கால அளவை நான் மீற முடியாது, நீயும் மீறக்கூடாது. உன்னை நான் பிடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. உடனடியாகச் சொல், உன் உடலின் எந்த பாகத்தில் நான் பிடிக்கலாம் என்று கேட்டார் சனீஸ்வரன். என் கைகள் இரண்டும் ராமவேலையில் ஈடுபட்டுள்ளது, அதனால் அங்கே இடம் தர முடியாது. என் கால்களில் இடம் தந்தால் அது பெரும் அபச்சாரமாகும். என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். எனவே நீங்கள் என் தலை மீது அமர்ந்து தங்கள் கடமையை செய்யுங்கள் என்று கூறினார் அனுமன். அனுமன் தலை வணங்கி நிற்க அவன் தலை மீது ஏறி அமர்ந்தார் சனீஸ்வரன். அதுவரை சாதாரண பாறைகளை தூக்கி வந்த அனுமன் தன் தலை மீது சனீஸ்வர